6ல் செவ்வாய் இருந்தால் கணவரால் நிம்மதி குறைவு பெண்களாக இருந்தால். ம். சகோதர சகோதரிகளுக்குள்ளே உறவுகளில் விரிசல் வரும் சொத்து பிரிக்கும் போது 6ல் செவ்வாய் இருந்தால். வீடு வந்து ஒரு திருப்தியே இருக்காது. இருக்கக்கூடிய வீடு. என்னடா என்னமோ நான் வெளியில் பார்த்தா நல்லா ஜம்முன்னு இருக்கு வந்துட்டு போகிறோம், அங்கே எனக்கு குடியிருக்கவே பிடிக்கல அப்படின்னு 6ல் இருக்கிற செவ்வாய். கண்ணியில் செவ்வாய் இருந்தாலும் சொல்ல அதான் கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடலே வத்துக்கிறான். 6ல் செவ்வாய் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். 6ல் செவ்வாய் இருந்தால் நொறுக்கு தீனி பிரியர்கள். எதையாவது 2 போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கும். இப்போ இது அதுக்கு பிடிக்கும். அப்போ 6ல் புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து படிக்கிற இடத்துல பிரச்சனை, டீச்சர் வாத்தியார்களே பகை, அவங்கனால இவங்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் வரும் 6ல் புதன் இருந்தால். திருநங்கைகளோட வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கும். பண்ணாம இருக்கும். 6ல் குரு இருக்குன்னு வைங்க, மதிப்புமிக்க நபர்கள் எதிரியாவாங்க. நான் ஒரு சாதாரண ஆள், ஆனால் எனக்கு எம்எல்ஏ கிட்டேயே நான் பகைச்சிக்கிட்டேன், எனக்கு அவருக்கு இப்போ டேர்ம்ஸ் ஒத்து வரதில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் 6ல் குரு. ஏன்னா ராமருக்கு வந்து 6 குடைவரை குருவாக வருவார். அவர் எதிர்த்தது அவர் அழிச்சார்னு வச்சுக்கோங்க. எதிர்த்ததே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட அரசன், தீவிர சிவபக்தன் ராவணனை தான் எதிர்த்தார். அந்த அது எதிரி வெயிட்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறேன், போல்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறேன். அவங்கள அழிக்கிறக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். ஆனால் 6ல் குரு இருந்தால் எதிரியை கடைசியில் தான் நீங்கள் வெல்ல முடியும். பிரச்சனையெல்லாம் சந்திச்சு கடைசியாக போய் வெல்வீங்க.